ஆக்சுவலாக நம்ம இப்போ ஊட்டி வந்திருக்கோம். சந்து பொந்துலாம் நினைச்சு போறாரு. இவர் வந்து சமையல் மாஸ்டரு. கண்ணு தெரியாது, என்னத்த கட் பண்ணுவாருன்னு தெரியல. தெரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக இது ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குட் பிளேஸ். இது வெளியில் போனோம்னா என்ன இடம் இருக்காங்க. இங்கேதான் நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறோம். 1 மணிக்கு சாப்பிடுவோம் எல்லாருமே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துடைய க்ளீன் பண்ணுற நபர். இது வந்து நம்மளுடைய காடி. எல்லாரும் ஒரு 7 பேர் வந்தோம் இந்த காடியில். க்ளீனிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ தான் ஆட் ஆகிருக்காங்க. வந்து சிரிக்க சொன்னால் அப்படியே அழகாக டாட்டா மாதிரி சிரிப்பார் இது சாமி. அது பாருங்க, கீழே இருக்கிற சொப்புலாம் பொறிக்கிறதுல இதுதான் சுப்புள் பொறுக்கி. எல்லா இடத்துல இருக்கிற சுப்புலாம் பொறிக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்குடிய தம்பி. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து நேற்று காட்டால தான் வந்துக்கிறாங்க. இனிமேல் நார்மல் ஆகிடும். இவரு மாவு பேசுறாருன்னு நினைக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரவ பொருள். நல்லா பெசிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா அதை தண்ணி ஆக்கிடுவார். தண்ணி ஆகிட்டு சுடு தண்ணி ஊற்றி காய்ச்சி குடிச்சிடுவார். இப்போ நைட்டு டின்னர் என்னன்றது நீங்கள் நோ நான்வெஜ், ஒன்லி ஒன் வெஜ். வெஜ் மட்டும்தான் நம்மளுடைய கவரேஜ். நாட் திஸ் நான்வெஜ், திஸ் ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் உடைய ஸ்மால் குக்கிங். ஆனால் பொண்ணு பார்த்துக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ள கல்யாணம் ஆகிடுது. சமையல் மாஸ்டர் தண்ணி கழுவிக்கோ. அதான் தண்ணி பூச்சி வச்சுக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு சாப்பாடு செய்யறாங்க. தோலுக்காக ஸ்பெஷல். அதே வெளியே நான் தெரியும் போது உள்ள மறைச்சுக்கோ. மாவு பெசியறதுக்குன்னே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர வச்சுக்கிறோம். முடிஞ்சு பாருங்களா. அவரு வெங்காயம் கட் பண்ணதுக்குன்னு பெங்களூர்ல இருந்து வந்து இது சேனல்ல இது உட்காந்து வேடிக்கை வேற பாக்குறீங்க நீங்களா? அவன் கேக்குறேன் வேலையே இல்லையா இல்ல பைத்தியம் எது பேசுவாங்க. நிதிஷா இது எதுவும் லைவ் இல்ல. 10-2 நிமிஷம் போடிட்டு அதுக்கப்புறம் இது எதுவுமே லைவ் இல்ல. அவர் குண்டா கழுவுத்தின்னு ஆப்கானிஸ்தான் வந்து பாத்துங்க. துபாய்ல இருந்து வந்துடுறாரு.
டேக் மாதிரி எல்லாம் நான் நிக்கிறேன் பாருங்க. இவரு அடுப்பு பத்த வைக்கிறதுனே வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வந்து இன்னும் கொட்டு மாவு கொட்டு இவரு வேர்க்கல்ல மட்டும் தான் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அவருக்காக 1 கிலோ வேர்க்கல்ல வாங்கி வச்சுக்கிறோம். அவர் வாயில மென்னுனே இருப்பாரு. அவர் கட் பண்ற ஸ்டைல பாருங்களேன், வெங்காயம் கட் பண்ற ஸ்டைல பா வேற மாதிரி இருக்குப்பா. பாட்டு வராதுப்பா, லீவ்ப்பா பாட்டுக்கு நீங்க. கிருஷ்ணாவுக்கு ஏறாரு, லாரில் ஏற்றிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறேன். அதனால நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணுவாரான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள அடுப்பு எரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். காலையில் 6 o'clockலாம் நம்ம சாப்பிட்டுட்டு பிக்னிக் கிளம்பிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப் எல்லா விஷயத்திலையும் தப்பிச்சிடுறேன். கோவா ட்ரிப்பை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே அரவிந்த் சொல்லி கேன்சல் பண்ணிட்டாரு கோவா ட்ரிப்பை. இப்போ இவங்க பேசுகிறாங்க. எப்படியும் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே போய்டுவோம்னு நினைக்கிறேன் கோவா ட்ரிப்பு. ஜஸ்ட் நவ் திஸ் பேக் போனால் வினோத் இதை போட்டு கொளுத்து. இதை போட்டு கொளுத்துனா ஒரே இதுல எரிஞ்சிடும். எப்போ வருவான்? 6 மணிக்கு அடுப்பு எரியல. ஆக்சுவலா இதெல்லாம் ரெடி ஆகி இதெல்லாம் காலையில தான் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வயலில் நிலா வினத்தை ஊதி எறிவிக்கணும். சின்னதா போடு, அப்பதான் தொக்கு நல்லா இருக்கும். இந்த கறி தோரி பாரு, மசாலா போட்டு டோல் கட்டு போறானுங்களா? நல்லா ஊதுங்க. எப்பனாச்சு அது சிக்கிமுக்கி வர வினோத்துடைய விடாமுயற்சியால அடுப்பு எரியுது.
கோதுமை மாவு நினைச்சு பேசிக்கிறாரு. வினத்தா பேட்டரான் வச்சிரு, அதான் ரொம்ப நேரம் தெரியும். இது போடு போடு இது போட்டு நான் எரி ஆட போடு ஈரலாம் பார்க்காத. என்ன கேன்சல் தான் வரும் போது நான் சாம்பார் சொல்லு. என்னடா பண்ணிக்கிறா? அது எடுத்து வச்சுக்கிறா. அதே என்னடா இருக்கு? அது போய் வச்சுக்கிறா. தலையில போட்டாத. கழுவிட்டு அது மேல மாவு போட்டு அது எவ்வளவு பேசி கை கழுவுடா போடா. இங்க அத கட்டறா. மூணு பாத்துட்டு வெங்காயம்ன்றான் பா. ஏ அப்ப அந்த எலஸ்கோ மாஸ்கோ. அப்படா ஃபோன் தாயா ஒரு நிமிஷம். ஃபோன் தாயா. ஏன் துட்டு வரல அனுப்பிச்சு விடு பாரு ஜிபேல. ஃபோன் தாயா. போடுச்சு வா. லைட்டா மாவு போடு. மாவு வெச்சுங்க. இல்ல அது வேற வெச்சுங்க. போட்டு சமையல் மாஸ்டர் அரவிந்த் வரும்போது என்னப்பா கவலைப்படுறீங்க? லைட்டா மாவு. மாவு நல்லா கையில தொடு. இல்ல ஒட்டிக்க பிசு பிசு ஓட்டும். வெய் அகரவை தொட்டுங்க. போடா. போடுச்சுமா. போடா மாவு போடு. போடடி. ஏண்டா அப்படி போடு. அப்ப நான் இப்ப நீ இங்க வாயா போட தூக்கி போட்டு வாயா ஃபர்ஸ்ட். டேய். இதோ பொட்டி மூஞ்சிட்றா. இது ஈரமா பேசுங்க. பா. ஈரமா இந்த சப்பாத்தியை உருட்டுறதுக்காக ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்துறாரு இவரு. பாருங்க எவ்வளவு செம்மையா உருட்டுறாரு பாருங்க. கை பாருங்க வேற மாதிரி பாரு. சப்பாத்தினா இதுதான்ப்பா சப்பாத்தி. நீங்களா என்னப்பா சாப்பிடுறீங்க சப்பாத்தி? ஆமா ஆமா டான்ஸ் வருது பாருங்க. இவரு லெஃப்ட் சைட்ல மாலை போட்டிருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து சிலுக்குவார்பட்டியிலேருந்து வந்துடுறாரு. சிலுக்கு மோகன் அவர் பேரு. ரைட் சைட்ல ஒரு அவர் பாத்தீங்களா, இதை தட்டுறதுக்கு தான் அவர் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தாரு. மத்தோட இது சாரி உருட்டுற கட்டியோட ஓட்டினு வச்சு. நல்லா மாவு போட்டுக்குப்பா ஹரி, நல்லா மாவு போட்டுக்காரு. எதா
கடைசியில் என்ன மாவு போடுறாரு மாவு ஊற்றி அது விடுவியா அதுவும் நீதான் வைக்கிறியா அதே காலை முடிவில் உறங்கும் நேரத்தில் உணவு அருந்துவார்கள் இவர் அனைவரும். நானும் தான். நீ ரொம்ப பிஸ்கஸா போடுறேன் அப்பா அடுப்ப இடம் மாத்துறாங்க, அதெல்லாம் சரியா எரியலையா? அந்த இடத்துல ஒழுங்கா எரியணும் மாத்துறாங்க. அந்த இடத்துல இடம் மாறலன்ட்டு எண்பது இடத்து மாறுறாங்கப்பா, மாறுறாங்க. இல்லப்பா இல்லப்பா இல்ல இல்ல அடுப்பையே இடம் மாத்துறாங்களே, எரியலன்னு. மூடிக்கிறது என்னப்பா? கட்டை இல்லையா? என்னதுயா? ஒரு பேப்பரை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எங்க வீட்டுல என் பொண்டாட்டி எனக்கு திட்டு வாங்கி தான் கொடுத்தேன். இதுல வேற இல்ச்சிங்கிறீங்க. சப்பாத்தி தரட்டு தான் அது அப்படியே தூக்கி விசில் அடிக்குது. எம்மா என்ன ஐயா எத்தனை நாள் ஆகும் அது எடுக்குதுக்கா? பிச்சு போடணுமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வேலை வைக்கிறாங்க. யூடியூப் போனது என்ன பண்ண செய்வோம், சரியா எரியலையா? அதனால மறுபடியும் மாஸ்டர் அடுப்பு வேற இடத்துக்கு மாத்திட்டு சரி வைக்கிறது. பேப்பர்லாம் வச்சு நல்லா எரியாதுயா. இல்ல மைக்க கவர் போட்டதான் கொஞ்சம் நல்லா எரியா. அந்த கீழே வச்சு துணி வச்சு நல்லா எரியுங்களா? எனக்கு இன்னும் அடுப்பு கால எரியுற மாதிரி தெரியல. கட்டை தர்றதுக்கு 2 ஹவர் போனீங்க, இப்ப அடுப்பு எரியுது 4 ஹவர் ஆகிக்குது.